ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா கோயின் 2.0 சேனல். நம்ம கடைசியாக இந்த ட்ராமா இதில் முடிச்சிருப்போம். ஹீரோயின் கிட்டே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருப்பாரு. ஹீரோயினையும் சம்மதிச்சிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ரெடியாக அதோட தரம் முடிச்சிருப்போம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஹீரோ போய் கதவு திறக்கிறப்போ அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணி வருவீங்களான்னு கேட்க ஆமான்றாங்க. 2 பேரையும் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோசம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ கொஞ்சம் இருங்க சொல்லிட்டு ஹீரோயினோட லிஃப்ட்டு கலைஞ்சிருக்கும். அதை அவரே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க இவங்க 2 பேரும் ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, இப்போ ஓகேவா அப்படின்ட்டு. ஹீரோயினும் ஓகே, நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட சர்டிஃபிகேட்டு 2 பேர்கிட்டையும் கொடுத்துட்டு உங்கள் கல்யாணத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினே அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஹீரோவுமே சந்தோஷப்படுறாரு. ஹீரோயின் கிட்டே என்ன பார்த்துட்ருக்குன்னு கேட்க ஹீரோயினும் நான் இதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஹீரோவும் எதுக்காகன்னு கேட்க எதுக்காகனா நம்ம 2 பேரும் அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம 2 பேரும் கப்பல்னு எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல நிஜமாவான்னு கேட்குறாரு. ஆமாம், ஆனால் என்னோடய ஃபோனை அந்த செங்குக்கிட்டே மாட்டிக்கிச்சு. அந்த செங்குனா ஃபியான்சிக்காரர் தான். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே அவரோட ஃபோனை ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உன்னோட பேரண்ட்ஸுக்கு நமக்கு கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சால் கோவப்படுவாங்கல்ல அப்படின்னு கேட்க ஹீரோவும் நீ இவ்வளோ யோசிக்கிறியா, சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், நல்லா யோசித்து சொல்லு, நீ என் கூட பெட்டில் தூங்குறியா இல்லை நான் அவன் கூட பெட்டில் தூங்குட்டா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு சொல்ல இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் நீ என் கூட பெட்டில் தூங்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சிரிக்கிறாரு. அடுத்த சீன்லேயே 2 பேரையும் பெட்ரூமில் தான் காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஹீரோயினும் அவங்க ட்ரெஸ்ஸில் ரொம்பவே அழகாக இருக்காங்க. ஹீரோ இந்த ட்ரெஸ்ஸை பற்றி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க ஹீரோயின் இது செலக்ட் பண்ணுற இடத்துல இருந்தது, அதை எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவோட மடி மேலே வந்து உக்காடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ ஹீரோ உடனே ஹீரோயினை பெட்டில் தள்ளி விட்டுட்டு கிஸ் பண்ணுற மாதிரியே போய் தொலை வந்துட்டு ஹீரோயின் மேலே பெட்ஷீட்டை தூக்கி போட்டு அவர் படுத்துக்கிறாரு. ஹீரோயின் கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு. அதுக்கு ஹீரோ நீ தானே தூங்கணும்னு சொன்னேன், சரி தூங்கு அப்படின்னு சொல்ல நீ இந்த தூங்குறத பற்றியா சொன்ன, ஆனால் நீ தானே அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஹீரோயின் கேட்குறாங்க, நீ நிஜமாகவே தூங்கணுன்னு தான் ஆசைப்படுறியா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோவும் உனக்கு எப்படி தோணுது, நான் இப்போ உன்னை அடைஞ்சிருவேன்ட்டு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆனால் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சொல்கிறாரு, ஆமாம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ என்னோடய லீகல் ஒய்ஃபும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோயினை நம்மளோட ஹனிமூன் இப்படி தான் போதான்னு கேட்க ஹீரோ சொல்கிறாரு, நம்ம 2 பேருக்கும் ஹனிமூனுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் வேணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. இப்போ நம்ம 2 பேருக்கும் நிறைய டைம் இருக்குது, நீ என்னை உண்மையாகவே காதலிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் என்னை நீ நிச்சயமாக காதலிப்பேன்ட்டு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஹீரோயினும் ஆனால் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் ஹனிமூனுக்கு அப்படின்னு சொல்ல ஆனால் ஹீரோ சொல்கிறாரு, ஆனால் நான் ரெடி ஆகலை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, நீ ஆம்பளையா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறையவே டைம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உன்னை என் கூட ஹனிமூனை கொண்டாட விட்டேன், ஆனால் நீ படுத்து தூங்குறியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் இதை பற்றி நம்ம நாளைக்கு யோசிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ ஹீரோ தடுத்து நிறுத்திடுறாரு. ஹீரோயினை கோச்சின்னு படுத்துக்கிறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவை டைட்டாக கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. ஹீரோயின் அதனால் பயந்து போய் சீக்கிரமாகவே எழுந்துடுறாங்க. எழுந்ததும் ஹீரோவை தேடுறாங்க. ஹீரோ அங்கே இல்லை. ஹீரோவை தேடிட்டு வெளியே வர்றாங்க. ஹீரோ அங்கே சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு. ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்டே போய் நிற்கிறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துருச்ச அப்படின்னு கேட்க ஹீரோயின் எதுவுமே பேசலை. அதனால் ஹீரோ அவங்கள உட்கார வச்சு அவங்க மேலே கோட்டை போட்டு விடுறாரு. ஹீரோ கேட்குறாரு, உனக்கு பயமா இல்லையா, இந்த குளிரில் சொட்ரு கூட இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கியே, உனக்கு எதனா சளி பிடிச்சதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க ஹீரோயினும் சொல்கிறாங்க, எனக்கு எப்படி சளி பிடிக்கும், அதான் நீ என்னை பிடிச்சி வச்சிருக்கியே, அப்படி இருக்கிறப்போ எனக்கு எப்படி சளி பிடிக்கும், சரி நேற்று நைட்டு நீ தூங்கலையா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் கேட்குறாரு, நீ சொல்லு உனக்கு தூக்கம் எப்படி இருந்ததுன்னு. ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு அவ்வளோ தூக்கம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோவும் கேட்குறாரு, ஏன் அப்படி சொல்கிறான்ட்டு. அதுக்கு ஹீரோயின் எனக்கு கெட்ட கனவு வந்ததுன்னு சொல்ல
அதுக்கு ஹீரோ கேட்குறாரு என்ன மாதிரி கனவுன்ட்டு. அப்போது ஹீரோயினோட கனவை காட்டுறாங்க. என்னன்னா முன்னாடியே காட்டியிருப்பாங்க, அந்த ஷென் ஹீரோயினே டார்ச்சர் பண்ணியிருப்பான் ஹீரோ கூட ஒன்றா இருந்ததுக்கோசம். அவன் அதை மட்டும் பண்ணலை, ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்கான், ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லியிருக்கான். ஹீரோயினி என்னை விட்டுரு நான் போகணும் அப்படின்னு சொல்ல, நீ ஏற்கனவே அழுக்காயிட்ட, இப்போ ட்ரெஸ்ஸை வேறு கழட்ட மாட்டேங்கிறியா, நான் ஒழுங்காக கழிட்டு நான் உன்னை க்ளீன் பண்ணணும்னு சொல்லி சைக்க மாதிரி ஹீரோயினே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அதுக்காக அவங்கள கொலை பண்ண கூட ட்ரை பண்ணுறான். இதெல்லாம் தான் ஹீரோயினுக்கு கனவாக வந்திருக்கு. ஹீரோயின் அதை யோசித்து பார்த்துட்டு இல்லை பெருசாலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ கேட்குறாரு, கனவுல அந்த ஷெயின் உன்னை குடும்பம் பற்றினானா அப்படின்ட்டு. இது கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. ஆனால் ஹீரோயின் மறுத்துறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஹீரோ ஹீரோயினையும் ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுறாரு. ஹீரோயினையும் வரன்னு ஒத்துக்கிறாங்க. 2 பேரும் அந்த ஈவெண்ட்டுக்கு தான் ரெடியாகி போயிட்டுருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாகவே ரெடியாக இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோவோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சரி நீ போய் இந்த கால் அட்டன் பண்ணு, நானே உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. ஹீரோவும் அந்த காலை பேசி போயிடுறாரு. உள்ள ஹீரோயின் போகிறப்போ யோசிக்கிறாங்க, பாஸ்ட் லைஃப்பில் ஹீரோவோட பாட்டிமா என்னை ரொம்பவே வெறுத்தாங்க, ஆனால் இப்போது அவங்க கூட இருக்கிறதுக்கான லைசன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே உள்ள ஹீரோனோட அப்பா கிட்ட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்டுட்ருக்காரு. என்ன அவங்களோட பொண்ணு கீ ஃபேமிலியோட பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கினாலுமே, பிரின்ஸுனா நம்ம ஹீரோ தான், ஆனால் எங்களை கூப்பிடவே இல்லையே, ஒத்துக்க தான் வேணும், உங்கள் பொண்ணு சரியான ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கா, கீ ஃபேமிலியோட பிரின்ஸுக்கிட்ட பில்லியன் கணக்கில் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அந்த அப்பா வந்து, எனக்கு என்ன தெரியும், எனக்கே காலையில் தான் இந்த விஷயத்தை பற்றி தெரியும், இந்த ஆளுக்கிட்ட நான் என்ன சொல்கிறது, இப்போ அந்த பொண்ணு இங்கே இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையேன்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ அங்கே ஷெயிங் வரான். ஷெயிங்கை பார்த்தோன்னா தங்கச்சிக்காரி கையை பிடிக்கலான்னு போகிறப்ப அந்த கையை அவன் தட்டி விட்டுறான். ஷெயிங் அவங்க அப்பா ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோயினி எங்கன்னு கேட்க அந்த தங்கச்சிக்காரி சொல்கிறா ஹீரோயினி ஹீரோ கூட போயிட்டான்னு. அதை கேட்டவுடனே அந்த ஷெயிங்க்கு செம்ம கடுப்பாகுது. அவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்போ அந்த தங்கச்சிக்காரி ஷெயிங்கை பிடிச்சி வச்சுக்கிறா. அந்த அப்பங்காரன் உங்களோட அப்பா அம்மா யாரும் வரலையா அப்படின்னு கேட்க அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே அங்கே இருக்கிறவங்கலாம் செம்ம ஷாக் ஆகுது. அப்போ ஹீரோயினோட அம்மா இவங்க தான் தங்கச்சிக்காரியோட அம்மாவும் கூட. அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம 2 குடும்பமும் ஒன்றா சேர வேண்டியது, ஷெயிங் இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பினவன் இங்கே இல்லையே, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்க அந்த தங்கச்சிக்காரி நீ என்ன சொல்கிற, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் நீ என்னோட ஃபியான்சி இல்லையே, என்னோட ஃபியான்சி ஹீரோயினி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினி என்ட்ரி ஆகிறாங்க. ஹீரோயினி பார்த்துட்ருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாரும். அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினி திட்டிகிட்ருக்காரு, நேற்று உன்னால் அவார்ட் செரமனியில் உன் தங்கச்சிக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமா, ஆனால் நீ வெறும் ஆம்பளைங்களே சந்தோஷப்படுத்த மாட்டேதான் தெரிஞ்சு வச்சுருக்க, இத்தனை வருஷம் நான் உன்னை வளர்த்துருக்கேன், அதுக்காக நீ எனக்கு கொடுக்குற பரிசு இது தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. உடனே ஹீரோயினியோட அம்மாவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மான்னு சொல்கிறத விட சித்தினே சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நீ உன்னோட சிஸ்டரையும் செங்கையும் அட்டாக் பண்ணியிருக்க, இந்த மாதிரி பண்ணால் நீ கீ ஃபேமிலியோட இளவரசியாக இல்லை நினச்சிட்ருக்கியா, போய் உன் மூஞ்ச கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே எனக்காக தான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதில் வேறு உங்கள் பொண்ணு ஆக்டிங் அவார்டு வேறு வாங்கிட்டா, இனிமேல் அவளுக்கும் ஷென்னுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஷென்னு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்ல, நான் ஏன் அமைதியாக இருக்கணும், நான் உண்மையை தானே சொன்னேன், உங்கள் 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஷென்னு நீ உடனே உன் சிஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைனா நம்ம 2 பேரோட நிச்சயதார்த்தத்தை இங்கேயே நான் கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினியும் அது எப்பயோ முடிஞ்சு போச்சு, ஏன்னா நானும் ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால் இப்போத்துலேருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஷென்னு கோவப்பட்டு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ என் முன்னாடி முதல்ல நாடகம் மாறதை நிறுத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி தள்ளி விட்றான். கரெக்டாக வந்து ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. ஹீரோ கோவப்பட்டு என் ஒய்ஃபு மேலே கையை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்க இந்த ஹீரோயினோட அப்பங்காரன் சொல்கிறான், ஹீரோயினி உனக்கும் கீ ஃபேமிலிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, உன்னால் எப்படி இவ்வளோ கேவலமானவளாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ சொல்கிறாரு, என் ஒய்ஃபுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினோட சித்தி சொல்கிறாங்க, ஹீரோ அவள் எங்களுடைய பொண்ணு, அவளுக்கு எது தகுதியோ அதை தான் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ என்னோடய ஒய்ஃபை நீங்கள் எப்போ வீட்டை விட்டு வெளியே தெத்துனீங்களோ அப்போவே அவளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவளுக்கு இப்போ குடும்பமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா ஹீரோ கிட்ட, ஹீரோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹீரோயின் தான் உங்களோட மனைவின்னு தெரிஞ்சால் அவங்க ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் எனக்கு கேவலப்படுத்தல எந்த வாய்ப்பையும் விடுறதே இல்லை. உண்மையாகவே இவங்க என்னோட பயாலாஜிக்கல் பேரண்ட் தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இவங்க அடாப்ட் பண்ண பேரண்ட்டுன்னு தெரியாது போல இருக்குது. அதனால தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து அந்த மீடியாக்காரங்களும் மற்றவங்களும் என்ன சொந்த பொண்ணுகிட்டே இப்படி நடந்துக்கிறாங்க, மற்றவங்கன்னா இப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஹீரோயின் இனிமேல் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவல்ல, அவள் என்னோட ஒய்ஃபு, ஃப்யூச்சரில் அவளை புள்ளி பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயினை காப்பாற்றி ஒரு கேம்பில் தூக்கி போய் படுக்க வைக்கிறாரு. இதெல்லாம் ஷென்னு தூரத்துலேருந்து பார்த்துருப்பான். இப்போ இதை ஷென்னு யோசித்து பார்த்துட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான், எனக்கு தெரியும் முன்னாடியே நீ ஹீரோயின் மேலே ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டுட்ருக்க, ஆனால் என்ன செய்ய, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு ஷென்னு ஹீரோயின் கிட்ட, நான் இது வரைக்கும் நீ பண்ண எல்லாத்துக்கும் உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், ஒழுங்காக இந்த ஆக்டிங் எல்லாம் நிறுத்திட்டு என்கிட்ட திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி உனக்கு என்ன பைத்தியமா, நல்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் உன்னை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவன் பேக்லேருந்து ஒரு கிஃப்ட் எடுக்கிறான். இதை ஹீரோயின்கிட்ட காட்டி, இங்கே பாரு ஹீரோயினி, இதை நீ எனக்கு ஸ்பெஷலாக கொடுத்த, இது நம்ம காதலோட அடையாளம் சொன்னால் நான் இன்றைக்கி வரைக்கும் இதை பத்திரமா வச்சிட்ருக்கேன், நான் என்றைக்குமே உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பவே இல்லை, நீ என்கிட்ட திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினியும் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு, ஓ இது நான் உனக்கு கொடுத்த கிஃப்டா, நான் உனக்கு ஒரு தகவலை சொல்கிறேன், நான் உன்னோட பர்த்டேக்கு வெறும் கையோட போகக்கூடாதுன்னு என்னோடய ஸ்டிக்கர்லேருந்து ஒரு கிளிப்பை கழட்டி உனக்கு கொடுத்தேன், ஆனால் நான் அந்த பார்ட்டிக்கு வந்தப்போ நீ என் சிஸ்டரே கிஸ் பண்ணிட்டு இருந்த, இதை போய் நம்ம காதலோட அடையாளம்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, அந்த ஷென்னு கடுப்பாய் ஹீரோயின் பக்கத்தில் போகிறான். அப்போ ஹீரோ அவனை அடித்து தள்ளி விட்டுடுறாரு. அப்போ அவன் கேட்குறான், ஹீரோயினியா அப்போ நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா ஹீரோயினின்ட்டு. அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க, உனக்கு என்ன பையன், நான் உன்னை காதலிக்கலன்றதா இல்லை ஹீரோவை காதலிக்கிறேன்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அதை பார்த்து ஹீரோயினி சொல்கிறாங்க ஹீரோ கிட்டே, இந்த உலகத்தில் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் ஹீரோ அப்படின்ட்டு. ஹீரோவும் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக வர்றாரு. அப்போ ஹீரோ மீடியாக்காரங்க கிட்ட, நீங்கள் எங்களை ஃபோட்டோ எடுக்கல, நல்லா எடுத்துக்கோங்க, ஹீரோயின் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு பாருங்கள், நீங்கள் எங்களை இன்டர்வியூ எடுக்கணுன்னா எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொடுக்கணும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும், இந்த ஸ்ரீ ஃபேமிலி எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, ஹீரோ மாதிரி ஒரு மாப்பிள்ளையை விட்டுட்டாங்க பாருங்கள், இவங்கள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கு. அப்போ ஷெங்கு அங்கேருந்து கிளம்ப அந்த தங்கச்சிக்காரி விட மாட்றா. அவன் அவளோட கையை தட்டி விட, அதுக்கு அந்த தங்கச்சிக்காரி விடாமல் கேட்குறாங்க, நீ எப்பவுமே தங்கச்சிக்காரியை தானே காதலிச்சா, இப்போ எப்படி ஹீரோயின் நடுவில் வந்தா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், நான் உங்கள் குடும்பத்தை விரும்பணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இல்லை, ஹீரோயினி உங்கள் குடும்பத்தை சேர்ந்து இல்லை, அதனால தான் அவன் மேலே எனக்கு ஆசை வந்தது, இந்த தங்கச்சிக்காரி எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே அவங்க அப்பாக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அந்த தங்கச்சிக்காரி அவங்க அப்பா கிட்ட போக, இங்கே ஷென்னு கிளம்பும்போது மீடியாக்காரங்க கிட்ட, இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கள், ஏதாவது சோஷியல் மீடியாவில் வந்துச்சுன்னா நாளைக்கு உங்களோட உடம்பு சோஷியல் மீடியாவில் வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான். அடுத்த சீன்லேயே ஹீரோயினையும் கிஸ் பண்ணிட்டு தான் காட்டுறாங்க. பக்காவாக ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அப்போது ஹீரோவோட நெஞ்சில் கை வைக்கிறப்போ அதில் காயம் இருக்குது. அப்போ ஹீரோயினி கேட்குறா, இது எப்படி வந்ததுன்ட்டு. அதுக்கு ஹீரோ, சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினி, உண்மையை சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்கிறாரு, ஒரு பொண்ணு வழியில் தொலைஞ்சு போயிட்டா, அவள் என் மேலே வந்து மோதினா, அப்போது அவள் கத்தியால் என்னை குத்திட்டா அப்படின்னு சொல்ல, அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயினி தான் ஹீரோ மேலே வந்து மோதிருப்பாங்க. அவங்க பயத்தில் அவரை குத்திடுறாங்க. அவர் மாஸ்கெல்லாம் போட்டதுனால அவர் யாரும் தெரியல. அதனால தான் அவரோட நெஞ்சில் காயம் ஏற்பட்டிருக்கும். ஹீரோயினி பயத்தில் மயங்கியும் வீழ்த்துறாங்க. அப்போ ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து, நீ சொல்கிற அந்த பொண்ணு நான் தானே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நீ அன்றைக்கி நைட்டு பிளாக் போட்டு இருந்த, ஆனால் ஃபேஸில் மாஸ்க் வச்சு ஏன் மறைச்சிருந்த, நீ என்னை காப்பாற்றிட்டு அங்கேருந்து ஓடிட்ட, அந்த ஷென்னு தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னான், அதுக்காக நான் அவனுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, என் உயிரை காப்பாற்றினான்றதுக்கோசம் பல வருஷமாக நான் அவனுக்கு வேலைக்காரி மாதிரி ஒரு அடிமையாக வாழ்ந்துன்னு இருந்தேன், நீ ஏன் என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும், உனக்கு தெரிஞ்சால் என்னை நீ இன்னும் அதிகமாக வெறுப்பேன்னு நினச்சேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் கோபமாக, உன்னால் எப்படி இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க.
ஹீரோயின் அழுவுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ, பேபி இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள், இன்னைக்கே நீ இப்படி அழுதானே அபசகுணம் ஆயிடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ, நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயினும் என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோ கேட்குறாரு, நான் உனக்கு கிஸ் பண்ண இல்லையா, அது நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினும் ஓகே அப்படின்றாங்க. அப்போ ஹீரோ ஒரு கேள்வி கேட்குறாரு, நான் கிஸ் பண்ணால் நல்லா இருக்கா, அந்த செயின் கிஸ் பண்ணால் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமாக கேள்வி கேட்டதுக்கு உனக்கு நான் தண்டனை தரப்போகிறேன்ட்டு ஹீரோட கழுத்தை கடிச்சிட்டு காதை திருவுறாங்க. ஹீரோக்கு வலிக்கிறத பார்த்துட்டு அவங்களே ஊதி விடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, பேபி நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதனால நான் சொல்கிற பேச்சையெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ ஹீரோயினே சொல்கிறாங்க, அவன் எனக்கு கிஸ் பண்ணதே இல்லை, அதனால் இந்த மாதிரி சேலஞ்சை பற்றிலாம் என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேட்குறாரு, அவன் உன்னை லவ் பண்ணவே இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின், அவன் என்னை ரொம்பவே வெறுத்தான், அதனால தான் என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, நீ என்ன லூஸா, உன்னை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியும் நீ அவனை செலக்ட் பண்ணியிருக்க, நிச்சயமாக நீ அவனை ரொம்பவே காதலிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் அவனை செலக்ட் பண்ணல, அவனுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் இருந்தது, ஒரு பொண்ணாக என்னோட கடமையை நான் செஞ்சேன், ஆனால் நான் உண்மையே காதலிக்கிறது கீ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸு தான் ஹீரோ தான். ஹீரோ இது கேட்டோன்னே ரொம்பவே ஹாப்பியாக ஆகுறாரு. 2 பேரும் லஞ்ச் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் சாப்பிட்றத பார்த்து ஹீரோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அதை போஸ்ட் பண்ணுறாரு. என்ன டைட்டில்லன்னா, என்னோட ஒய்ஃப் என்ன ரொம்பவே காதலிக்கிறதா சொன்னா அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அதை போஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த போஸ்ட்டை பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஹீரோயின் ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க, ஹீரோ கிட்ட நீ எப்போ அவங்கள அறிமுகப்படுத்த போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், அட ஹீரோ, இவங்க ஒரு ஃபேமஸான ஆக்டரு, இவனா செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு கேட்க, ஹீரோ அந்த போஸ்ட்டை காட்டுறாரு. உனக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் நடிக்க போகிற ட்ராமாவோட போஸ்டர் போல் இருக்குது. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே எதுவுமே பேச முடியல. ஹீரோ அதை பார்த்தே புரிஞ்சுக்கிறாரு. அப்போ இது எல்லாமே உனக்கே தெரியும், நீ இதில் சைன் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின், ஆமாம், கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி சைன் பண்ணேன். ஹீரோ, நீ என் மேலே கோவமாக இருக்கியான்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிக்க போக ஹீரோ கையை தள்ளி விட்டுறாரு. அதுக்கு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, சாரி, நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்க, ஹீரோ கேட்குறாரு எந்த கம்பெனின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் க்ளோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஷெங்குக்கு இதை பற்றி எது தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லை, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல, என்னோடய ஃபோனை கூட என்னோடய ஃப்ரெண்டை வர சொல்கிறேன், அவளுக்கு இதை பற்றி தெரியலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வர்றாங்க. ஹீரோயின் தான் கதவு திறக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனால் நீ என்கிட்ட எதை பற்றியுமே சொல்லலை இல்லை, அதோட உனக்கு தெரியுமா, நீ இதில் நடிக்கலைன்னா கம்பெனி எவ்வளோ நஷ்டம் ஈடு கொடுக்கணும் உனக்கு தெரியுமா, சரி சொல்லு, உனக்கும் ஹீரோக்கும் நடுவில் என்ன தான் போயிட்டுருக்கு, நீ தான் ஹீரோவே ரொம்பவே வெறுப்பியே, அவர் தான் இந்த உலகத்தையும் கெட்டவருன்னு சொல்லுவியே, இப்போ என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயின் பயந்து போய் அவளோட வாயை மூடுறாங்க. பக்கத்தில் யார் நிற்கிறாங்க, நம்ம ஹீரோ தான். ஹீரோவும் சொல்கிறாரு, பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டே ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் கிட்ட, நீ ஒரு பிரின்ஸை தானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்கிட்ட சொன்னேன், இங்கே பாரு, நீ நிஜமாகவே ஒரு பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கின, இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இவங்ககிட்ட வந்து, இந்த பேச்செல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வேலை விஷயமா பேசலாமா அப்படின்றாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஹீரோயினோட தங்கச்சிக்காரி ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு எந்த ஷோலையுமே ரோல் கிடைக்கலையாம். அப்போ இவங்க தான் ஒரு சீனியர்கிட்ட பேசி இந்த ஷோக்கான ரோலை வாங்கி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் கடைசியாக ஹீரோயினோட ரோல் கேன்சல் ஆனப்போ ஹீரோயினோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணவங்கள அந்த ஷென் கம்பெனியை விட்டு துரத்திட்டாங்கன்னா, அதோட ஹீரோயினி எதனா பர்சனல் ரீசனுக்காக இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்கன்னா சைன் ஆஃப் போனஸை விட 10 மடங்கு அதிகமாக பெனால்ட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். இதையெல்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ கேட்குறாரு சைன் ஆஃப் போனஸ் எவ்வளோன்ட்டு. அவங்களும் 30 மில்லியன் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ, பெனால்ட்டியோட சேர்த்து 300 மில்லியன், பரவாயில்ல, நான் அதை பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே ஹீரோவை தடுக்கிறாங்க. அந்த ஷென்னுனே என்னை ஒரு லூசுன்னு நினச்சானா, அவனோட பேராசைக்காக நம்ம அவனுக்காக $1 கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு டேட்டிங் ட்ராமா தானே அப்படின்ட்டு. அதுக்கு அவங்களும், ஆமாம், இது ஒரு லவ் லைஃப் ட்ராமா அப்படின்றாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நம்மளோட ரிலேஷன்ஷிப் இன்னும் அஃபிஷியல் ஆகலை, நான் இதுக்கு பே பண்ணுறேன், ஆனால் எனக்கு இதில் மெயின் லீட் ரோல் வேணும் அப்படின்றாரு. இவங்க 2 பேரும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோக்கு என் கூட நடிக்கணும்னு தோணுதான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஆனால் அந்த ஷெங்கு ஒத்துக்க மாட்டானே சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு வழி இருக்குது. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, பாஸ்ட் லைஃப்பில் அந்த ஷெங்கு ஹீரோ ஆகிறதுக்கோசம் என்கிட்ட ஒரு சீக்ரெட் சொன்னான்,
அதோட அந்த தங்கச்சிக்காரி என்னை பொறாமப்பட வைக்கிறதுக்கோசம் அந்த சீக்ரெட்டை என் ஃபோனுக்கு அனுப்புனான்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட்டை என்னன்னு காட்டுறாங்க. அது ஒரு வீடியோவோட லிங்க்கு. அதை காட்டினா நிச்சயமாக அவன் ஒத்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த செங்குக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அவனா ஹீரோயின் கிட்ட நீ கடைசியாக ஒத்துக்குனியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் போடா லூஸு, நான் சொல்கிற ஆளுக்கு தான் நீ மெயின் லீட் ரோல் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு அவனும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அப்போ ஹீரோயினையும் அந்த சீக்ரெட்டை அவனோட ஃபோனுக்கு அனுப்பி வைக்க அவனுக்கு அதை பார்த்து தூக்கி வாரி போடுறது. இதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? சரி ஓகே, நான் அந்த மெயின் லீட் ரோலை தரேன், யாருக்கு தரணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் வேறு யாருக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் நீ நிஜமாவே அவனை விரும்புகிறான்னு நினைக்கிறியா? நீ இந்த குடும்பத்தை சேர்ந்து வாங்கி மறந்துடாத, இதனால் உன் பேரே கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் நீ அதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்ல, அதுக்கு அவனும் நீ எனக்கு 300 மில்லியன் பெனால்ட்டி தரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் நீ மாறிட்டுன்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இப்போ ஹீரோ கூட தங்கியிருக்கேன், நீ என்னோட ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடு, கவலைப்படாத, இங்கே மீடியாக்காரங்களோட தொந்தரவு இருக்காது, நீ என்னோட பூனையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்களும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்க, ஹீரோ கிட்ட வலிச்சிக்கின்னு ஹீரோயினை கேட்குறாரு நீ என்ன பண்ண ஆசைப்படுறேன்னு. அதுக்கு ஹீரோயினும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு ஆனால் எனக்கு தூக்கம் வருது, நேற்று நைட்டு சரியாகவே தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாரு. அப்போ ஹீரோனும் எனக்கும் தூக்கம் வருது, நம்ம போகலாம் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோ மனசில் என்னதான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஐ லவ் யூ அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ செங்கோட பேர் எடுக்கிறாரு. அதுக்கு ஹீரோயினா நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அவனோட பேர் எடுக்கிற அப்படின்னு கேட்க, அவன் உன்னை என்கிட்டேருந்து பிரிச்சிருவானான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த செங்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கணும், ஆனால் இப்போ நீ என் கூட இருக்க பேபின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கின்னு ரூமுக்கு போகிறாரு. 2 பேரும் தூங்கிட்டு இருக்கப்போ ஹீரோயின் பயந்து அலறாங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. ஹீரோயின் நடுங்கின்னு இருக்கிறத பார்த்து ஹீரோ எழுந்துக்கிறாரு. ஹீரோயின் கனவுலேயே என்னோட குழந்தைய கொன்னுடாதீங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஹீரோயினும் எழுந்துக்கிறாங்க. ஹீரோவை அமைதிப்படுத்திட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்கிறாங்க எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்க்குறப்போ, இல்லை வேணாம், நீ எனக்கு போய் பேடம் மெடிசனும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுத்து உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ நான் ஒன்று கேட்கட்டுமா, நீ எப்போனா ப்ரெக்னென்ட் ஆகிருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கோவமாக உன்னை அபார்ட் பண்ண சொன்ன ஆள் யாருன்னு கேட்க, ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. நான் உன்னை பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன், எனக்கு சின்ன வயசுலேருந்து உன்னை தெரியும், சின்ன தவிர உன் பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயினி சொல்லி உனக்கு இந்த வழியை கொடுத்தால நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் நீ என் பைத்தியக்காரின்னு நினைக்காத, ஆனால் இது உன்னோட குழந்தை தான் அப்படின்றாங்க. ஹீரோவும் உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாதா அப்படின்றாரு. ஆனால் ஹீரோயினி என்னை நீ நம்பு, இது உனக்கு எனக்கும் கனவுல பார்க்க வேண்டிய குழந்தை, என்னால் முடியல, நீயே தான் இதை அபார்ட் பண்ண வச்ச அப்படின்னு சொல்ல, ஹீரோட அசிஸ்டண்ட்டு இதை கேட்டோடனே தாங்க முடியாமல் சிரிச்சிட்டு இருக்காரு. அவரும் சிரிச்சுட்டே வெளியே போயிடுறாரா. இங்கே ஹீரோயின் கிட்ட இது என்னோட குழந்தையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினியும் ஆமாம், நம்ம 2 பேரும் ஒரு நைட்டு போதையில் ஒன்றா இருந்தோம், நீ என்ன நினச்ச நான் வேறு யாரோட குழந்தைய சுமந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு வேளை அப்படி ஏதாவது நடந்ததா நான் உன்னை பொண்ணே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினியும் அவர்கிட்ட குறும்புத்தனம் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ நீ என்னை ஷென்னுன்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினி நான் என்ன பண்ணுறது கேட்க, அதுக்கு ஹீரோயினையும் கிஸ் பண்ணிவிட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோட ஃப்ரெண்டு டாக்டர் தான் வராரு. ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே தானே, உன்னோட சென்டர்லாம் பார்த்தா ஹீரோயின் மாதிரியே இருக்கு அப்படின்றாரு. ஹீரோவும் எனக்கு இப்போ அவளை பற்றி தான் கவலையாக இருக்குது அப்படின்றாரு. அப்போது இன்னொரு டாக்டர் வெளியே வந்து சார் இப்போ ஹீரோயின் ஓகே தான், ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கிற வலி ரொம்பவே அரிதானது, ரொம்ப மன அழுத்தத்தினால வர வலி அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் இதெல்லாம் அந்த கனவுனால தான் அவளுக்கு வருதா, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த கனவு தான் காரணமானு யோசிக்கிறாரு. ஹீரோ ரொம்ப நேரமாக ஹீரோயினையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினையும் எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்க, ஹீரோ முகத்தை பார்த்து ஹீரோயினி ஏன் நீ இவ்வளோ அப்செட்டாக இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்கிறாரு நீ தூங்கிட்டு இருந்த, ஆனால் தூக்கத்துலேயே ஹீரோயினை விட்டு நான் உன்னை ரொம்ப அதிகமாக வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கனவை காட்டுறாங்க.
ஹீரோயின் கிட்ட போய் இப்போ நீ ரொம்ப அழகாக இருக்க, இப்போ நம்ம குழந்தைய பற்றி யோசிக்கலாம் சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணுறாரு. ஹீரோயினி சொல்கிறாங்க, நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன், என்னை விட இல்லைன்னா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல, இதை ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் நீ என்னோட கனவுல வந்த, நீ என்ன கிஸ் பண்ண, எனக்கு மூடு இல்லைனால நீ என்னை ஃபோர்ஸ் பண்ண, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறார், ஆனால் நீ டைவர்ஸை பற்றி பேசுனே அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோவும் கேட்குறாரு, நான் உன் கனவுல நான் அவ்வளோ கெட்டவனாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், ஒருவேளை இதெல்லாம் என்னோட கனவாக இல்லாமல் ரொம்ப ரியலாக இருந்து என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இது கேட்டவுடனே செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோயினும் சொல்கிறாங்க, ஏன்னா என்னோட கனவெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால தான் இது என்னோட பாஸ்ட் லைஃபாக இருக்கும். உனக்கு தெரியுமா, நான் உன்னை விட்டு போகணும்னு தான் ஆசைப்படுவேன், உன்னை விட்டு பிரிய ரொம்பவே துடிப்பேன், ஆனால் நீ என் கனவுல வந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துப்பியா, என்ன எங்கேயும் போக விட மாட்டியா, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுப்பியான்னு கேட்க, ஹீரோவும் இல்லை நீ போகணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் உன்னை போக விடுவேன் அப்படின்றாரு. போக விடுவியா, அப்போ நீ என்னை காதலிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நான் உன்னை ரியல் லைஃப்பில் ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஆனால் நீ தான் என்னை கனவுல வெறுக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினி எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல, ஹீரோவும் வலிக்கட்டும் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயினி தன்னை தானே அடிச்சு என்ன ஆக்டிங் பண்ண ஹீரோ வந்து தடுக்கிறாரு. ஹீரோயினி ஹீரோவை கட்டி பிடிச்சின்னு உங்களை ஏமாத்தது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அப்போ நீ என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயினி ஆமா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ கேட்குறாரு, இப்போ எப்படி பண்ணுவ அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினி நீ வீட்டுக்கு வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனியர் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் விட்டு வராங்க. ஹீரோ நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போன்னு பார்த்து ஹீரோனோட சித்தி தம்பி அந்த தங்கச்சிக்காரி தான் வந்திருக்காங்க. ஹீரோனோட சித்தி வந்த உடனே ஹீரோயினி அறையிறாங்க. ஹீரோயினி அடி வாங்குது. ஹீரோவுக்கு அங்கே ஃபீல் ஆகுது. இங்கே ஹீரோயினி அடி வாங்கினாங்க இல்லையா, திரும்பி அவங்களோட சித்தி அடிச்சிடுறாங்க. அந்த தம்பிக்காரர் என்னோட அம்மாவை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அந்த சித்திக்காரி நீ என்னையே அடிச்சிட்டியா மானம் கேட்டவளேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினியும் நீங்கள் என்னை அடிக்கலைன்னா நானும் உங்களை அடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு அந்த சித்திக்காரி நான் இப்போ உன்னை ஷீ ஃபேமிலியிலேருந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுறேன், நீ உனக்கும் ஷீ ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க. அதுதான் எனக்கும் வேணும், உங்களை மாதிரி ஒரு மானம் கெட்ட குடும்பத்தில் இருக்கிறதுக்கு யார் விரும்புவா அப்படின்னு கேட்க, அந்த தம்பிக்காரன் நீ என்ன சாகணும்னு ஆசைப்படுறியா, நீ உன்னை என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அந்த ஹீரோயினியும் சொல்கிறாங்க, நான் உன்னை மாதிரி சூதாடி ஒன்றும் இல்லை, நீ மில்லியன் கணக்கில் அந்த சூதாட்டத்தில் தொலைச்ச அப்படின்னு சொல்ல, இந்த சித்திக்காரி உடனே அவங்ககிட்ட டேய் இவ என்ன சொல்கிறா, நீ உண்மையிலே அப்படி பண்ணியா அப்படின்னு கேட்க, அவனை பயந்துடுறான். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லி சொல்கிறான். உடனே இவன் ஹீரோயினி அடிக்கலான்னு போகிறப்போ ஹீரோ வந்து அவனோட கையை பிடிச்சி அவனை மிதித்து தள்ளி விட்டுடுறாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட உன்னை யார் அடிச்சதுன்னு கேட்க, அப்போ ஹீரோயினியும் அவங்களோட சித்தி பேரை சொல்கிறாங்க. ஹீரோ சும்மா இருப்பாரா, அந்த சித்திக்காரியை போட்டு அடிக்க அந்த சித்திக்காரி கீழே விழுந்துடுறா. அந்த தங்கச்சிக்காரி ஹீரோவை தடுக்க முயற்சி பண்ணுறா, ஆனால் அவளால் முடியல. அந்த சித்திக்காரியை ஹீரோ போட்டு புரட்டி எடுக்கிறாரு. மாறி மாறி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த சித்திக்காரியை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. அடிச்சுட்டு சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் நான் கடைசியாக கொடுத்த வார்னிங்கை நீ பெருசாக எடுத்துக்கல, இன்னொரு தடவை ஹீரோயினியை தொடணும்னு நினச்சிங்கன்னா, முக்கியமாக தங்கச்சிக்காரி நீ ஹீரோயினியை தொடணும்னு நினச்சேன்னா உன்னை கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வார்னிங் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ அந்த தங்கச்சிக்காரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறா. ஹீரோ பேஸ்கெட் பாலால் அவளை அடிச்சுட்டு சொல்கிறாரு, உனக்கு மற்றவங்கள காப்பி அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா, ஹீரோயின் மாதிரி ஹேர்ஸ்டைலில் பண்ணிட்டு வந்தால் நீ ஹீரோயின் அடிவியா, காப்பி எனக்குமே காப்பி தான், எனக்கு ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசம்லாம் இல்லை, இன்னொரு தாட்டி நீ இந்த மாதிரி பண்ணனா உன்னை மொட்டை அடித்து காலேஜ் முழுக்க சுத்த விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணிட்டு போயிருக்காரு. அதை அவள் யோசிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா, ஹீரோ எனக்கு அப்போ புரியல, நீ ஹீரோயினே ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு நீ என்ன குருடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே ஹீரோவும் ஹீரோயினியும் காரில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்க்குறாரு, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு. ஹீரோயினி சொல்கிறாங்க, ஹீரோ நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கு, எனக்கு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, ஞாபகம் இருக்கட்டும், நீ என் கூட இருக்கிறப்ப யாரும் உன்னை தொட முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயினி சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ உன்னோட ஃபேஸ்லையே அப்படின்னு கேட்க, உன்னோட ஃபேஸாக இருந்தானே என்னோட ஃபேஸாக இருந்தானே நான் திரும்பி அவங்கள அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, பேபி நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான், ஆனால் உன்னோட கை வலிக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினியும் இல்லை என்னை அவங்க வளர்த்துருக்காங்க, அதுக்காக இந்த கடன் நேரம் ஆயிடுச்சுன்னு நான் நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினிக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஹீரோயினி ஷாக் ஆகுறாங்க.
ஹீரோயின் கிட்ட உனக்கு வேணால் வலிக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினி எனக்கு உனக்காக வருத்தமாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ அப்போ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோயினியை கிஸ் பண்ணுறாரு. ஹீரோக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோன் வருது. அந்த ஃப்ரெண்டுக்காரனை நம்ம லூனு கூப்பிட்டுருப்போம். அவன் என்ன சொல்கிறான்னா, ஹீரோ எங்கே இருக்க, நான் அவனை மிஸ் பண்ணுறேன், சீக்கிரமாக கிளம்பி கிளப்புக்கு வான்னு சொல்ல ஹீரோயினும் கிளம்பி கிளப்புக்கு போகிறாங்க. அவன் அங்கே ஃபுல்லாக குடிச்சிட்டு பாட்டு பாடின்னு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே போய் கட்டுப்பிடிச்சி, மச்சான் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவனை தள்ளி விட்டுட்டு போய் உக்காடுறாரு. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, இவன் ரொம்ப பிடிச்சிருக்கான், அவங்ககிட்ட போய் பேச அப்படின்னு சொல்ல, அவன் சாகத்தை விட அவன் அதுக்கு தான் லாக்கி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஹீரோயினி நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவேன். அங்கே ஒரு பொண்ணை பார்த்து ஷாக்காக வராங்க. இந்த பொண்ணு பேர் ஹேனா. இவள் ஹீரோனோட பாஸ்ட் லைஃப்பில் ஹீரோக்காக ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருப்பா. அவள் பண்ணுறதா ஹீரோ நல்லாவே கேட்டிருப்பாரு. அதை ஹீரோயினி பார்த்ததும் அவங்களோட ஃபேஸில் இருக்க தீக்காயத்தை பார்த்து சோகமாகி அவங்க 2 பேரும் அங்கே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதை ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, இவள் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் 1 இயர் கழிஞ்சு தானே வருவா, இப்போ எப்படி சீக்கிரமாக வந்தால் சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ ஹீரோ அங்கே வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோவை கட்டிப்பிடிச்சிக்கணும், நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ யாரை பார்த்தேன்னு கேட்க, ஹீரோயின் கேட்குறாங்க, ஒரு வேளை என்னோடய ஃபேஸ் இருந்து நான் அசிங்கமாயிட்டேன்னா என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தி வந்தால் நீ என்னை விட்டுட்டு அவள் கூட போயிடுவியா அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்கிறாரு, உன்னோட ஃபேஸ் பழா போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் அழகு, என்னோடய லைஃப்பில் நீ மட்டும்தான். சரி யாரை பார்த்தேன்னு கேட்க, என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தையும் சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹேனா வந்து ஹீரோ கிட்ட பேசலான்னு வரப்போ ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹேனா நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு கேட்க, ஹீரோவும் ஆமாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், உனக்கு என்ன வேணும் இங்கேருந்து போகிறதுக்கு அப்படின்னு கேட்க, அவளும் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ ஹீரோயின் கிட்ட இப்போவாது சொல்லு அப்படின்னு சொல்லு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இவளை நான் என் கனவுல பார்த்துருக்கேன், இவன் உன்னோட தூரத்து கசின் அப்படின்னு சொல்லு. ஹீரோ நம்பாமல், நீ ரீசெண்டாக டிவி ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாங்க. அவங்க காரில் போயிட்டுருக்கிறப்போ அவங்கள யாரோ ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போது ஹீரோயினி அதை யோசிச்சுட்டு இருக்கப்போ லூ அங்கே வந்துடுறான். லூக்கிட்ட அவங்க 2 பேரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயினி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு கார் ஓட்டுறத யாரையாவது வச்சுட்டா என்ன செய்யுறது அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சிட்ருக்காரு. அப்போ அந்த ஹேனா அங்கே ஓடி வரா. அவளை யாரோ கத்தியால் கொத்திட்டாங்க போல். அவள் ஹீரோ கிட்ட உதவி பண்ணுங்கன்னு கேட்க, அவரும் நான் உனக்கு உதவி பண்ண நான் என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினை கேட்குறாரு, நீ என்ன கிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கற்றுக்கினியா இல்லை கனவுல கற்றுக்கினியா, என்கிட்ட போய் சொல்லாத இல்லைனா நான் கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் இந்த ட்ரிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி உடனே குளிர்ற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ போய் ஹாட் ஷவர் எடு அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா நான் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் வெக்கப்பட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே, நீ என்கிட்டேருந்து என்ன மறைக்கிற, நீ என்னை இன்னும் நம்பலையா, நான் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்காரு. அடுத்த சீனில் 2 பேரும் பெட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, ஹீரோயின் என் மேலே கோவமாக இருக்கேன்ட்டு. அதுக்கு ஹீரோவும் ஆமாம், நீ என்கிட்டேருந்து எதையும் மறைக்கிற, குழந்தைய பார்த்தங்கிற, கனவுல என்னை வெறுத்தங்கிற, என்னோட கசின் ஹேனாவை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், நான் கனவுன்னு சொன்னதெல்லாம் கனவு இல்லை, நான் ஏற்கனவே ஒரு முறை இறந்துட்டேன், ஹீரோ நீயும் நானும் ஒன்றா தான் இறந்தோம், இதை நம்புறது கஷ்டம்தான், நான் இறக்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரீபோர்ன் ஆகிருக்கேன், நம்ம 2 பேரும் பாஸ்ட் லைஃப்பில் குடிச்சிட்டு ஒன்றா ஆகிட்டோம், அதனால நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டேன், அது அபாசமாக ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸும் எரிஞ்சிடுச்சு, கடைசியாக என்னோடய முட்டாள்தனத்தினால நம்ம 2 பேருமே இறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ நம்பாமல், நீ என்ன விளையாடிட்டுருக்கியா கேட்க, ஹீரோயின் நீ என்னை நம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, யாரோ நம்மளுக்கு இவ்வளோ கொடூரமான சாவை கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலை, இதை நான் எப்படி நம்புறது, ஹீரோயினி நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினி, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது, கடைசியாக தான் நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட 3rd பார்ட் இதோட முடியுது. 4th பார்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.